இந்த நியூ இயர்ல எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்க தயாரா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை விடணும், கெட்ட விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும்னு. அதே மாதிரி நானும் ஒன்று நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஒரு வீடியோ, சின்ன வீடியோ 5 சிறிய உடல்நல குறைகளுக்கான சிறிய விஷயங்கள் நம்மளே எளிதா பண்ணக்கூடியது. அந்த 5 விஷயமா எடுத்து சின்ன சின்ன வீடியோவா தினம் ஒரு வீடியோ போடலான்னு. இது வந்து நம்ம ரெகுலரா போடுற வீடியோ இல்லாம அடிஷனலா இந்த ஒரு வீடியோவை தினம் 5 விஷயங்களா எடுத்து நம்ம வந்து அதுக்கான ரெமிடிஸை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. இதனால என்ன ஆகும்னா, சில நாட்கள்ல வந்து அந்த வாரத்திலேயே 2 வீடியோக்கள் ஒரே நாள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போக நம்ம ஏஜேஎச் கோச்சிங்ன்ற சேனல்ல போடுற வீடியோவும் அந்த வாரத்திலேயே 2-3 வரும். அதோட சேர்ந்து அது சில நாட்கள்ல 3 வீடியோக்கள் கூட வர்ற மாதிரி இருக்கும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய அன்பும் ஆதரவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எனக்கு அது வந்து நம்ம திருப்பி ஏதாவது செய்யணும், இதுக்கான அதிக நேரம் செலவிடணும்ன்ற ஊக்கத்தை எனக்கு கொடுக்கறதுனால இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணி அதிக தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இந்த 5 விஷயங்களை எடுத்து 5க்கான ஹெல்த் டிப்ஸ் அப்படின்ற முறையில நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான பிரச்சனை நமக்கு தூக்கமின்மை. படுத்த உடனே தூங்கிடணுங்க. அது இல்லைன்னா அது மாதிரி ஒரு டார்ச்சர் நமக்கு எதுவுமே இருக்காது. இந்த தூக்கம் இல்லை அப்படின்றது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அதுக்கு சில நாடுகளோட மிலிட்ரியில வந்து ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மள மாதிரி கிடையாது. மிலிட்ரியில உள்ளவங்களுக்கு தூங்குறதுக்கு அதிக நேரம் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்துக்குள்ள அவங்க தூங்கி ஆகணும். தூக்கம்ன்றது அப்படி வராது இல்லையா? நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்பதான் போய் படுத்தா நமக்கு தூக்கம் வரும். ஆனால் மிலிட்ரிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல தூங்கியே ஆகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க ஒரு நிமிஷம் இந்த கண்ணை 2 இமையையும் இப்படி ஃபாஸ்டா வந்து ஒரு நிமிஷத்துக்கு பிளிங்க் பண்ணுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்டா பண்றீங்களான்றத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதுவுமே இல்லை, சிம்பிள். நம்ம ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படி பிளிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் வரும்னு. இது 90% சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதாரண நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த தூக்கமின்மைக்கு இது வந்து ரெமிடியா இருக்கும். ஆனா தூக்கமின்மைக்கு இன்னும் சில காரணங்கள் வரும். இப்ப தொண்டையில கிச் கரகரப்பு, தொண்டையில ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னும் போது அதன் காரணமாக கூட நமக்கு தூக்கம் வராது. பகல்லே கூட அது எரிச்சலாவே இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளால பேச முடியாது, இருமல்ல கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எளிமையான டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி பட்ஸ் ஒன்று எடுத்துக்கங்க. பட்ஸ் ஒன்று எடுத்துட்டு இப்போ இந்த பட்ஸை காது உள்ள விட்டு நம்ம குடஞ்சோன்னா ரொம்ப இது பண்ணும்போது நமக்கு இருமல் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த காதுகளுக்கும் இந்த தொண்டைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீங்க காது ஓட்டைக்குள்ள விடாம ஓட்டைக்கு வெளியில உள்ள காது ஏரியா பூராவுமே இப்படி வந்து ஸ்கிராச் பண்ணணும். எல்லா ஏரியாவும் அந்த ஓட்டையை சுத்தியும், ஓட்டைக்கு உள்ள விடக்கூடாதுங்க, அதை சுத்தியும் வந்து நல்லா ஸ்கிராச் பண்ணீங்கன்னா ஒரு நிமிடம் இந்த பக்கம், ஒரு நிமிடம் இந்த காதுல, ஒரு நிமிடம் இந்த காதுல நல்லா வந்து இந்த பட்ஸால எல்லா ஏரியாவையும், காது மடல்ல உள்ள எல்லா ஏரியாவையும் நல்லா ஸ்கிராச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டையில உள்ள கரகரப்பு கிச்சு வந்து மேஜிக்கலா வந்து உங்களுக்கு போய்விடும். சரி, அடுத்தது வந்து ஒத்தை தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் தூங்கும் போது அது வந்ததுன்னா பயங்கர எரிச்சலா இருக்கும். பகல் நேரத்துல கூட அந்த ஒற்றை தலைவலின்றது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு சிம்பிள் ரெமிடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பவுல்ல நீங்க தண்ணி எடுத்து வச்சிங்க. அதில் ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் கட்டிகளை அதில் போட்டுருங்க. உங்களுடைய 2 கைகளையும் அதில் விட்டுட்டு அதை நல்லா விளாவுங்க. அந்த தண்ணியை ஒரு 2 நிமிடத்துக்கு நீங்கள் விளாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைவலியை குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் வந்து அது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் 90% பேருக்கு இருக்கு. இதெல்லாம் ஆய்வுகளில் பண்ண முடிவுகள், அதை தொகுத்து தான் வந்து நான் இப்போ சொல்கிறோம். இப்போ தூக்கமின்மை வேலை காரணமாக நீங்கள் கட்டாயமாக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, மறுநாளும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தூக்கமின்மையினோட பாதிப்பு உங்கள் உடம்புல இருக்கும். அப்போ 2 மணி நேரமாவது குறைந்தபட்ச தூக்கம் இருந்தால் தான் குறைந்தபட்சம் அடுத்த நாள் ஏதோ ஒரு ஆக்டிவாக வந்து வேலை செய்ய முடியும். அப்படின்னா அதை எப்படி நம்ம தூங்காமே அந்த பலத்தை வந்து நம்ம பெறுறதுன்னா, நீங்கள் மறுநாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாகவோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ ஒரு இடத்துல நீங்கள் 15 நிமிடம் சிரிங்க. அது வந்து சிரிப்பு வரலனாலும் சரி, செயற்கையாகவாவது நீங்கள் ஒரு 15 நிமிடம் வாய் விட்டு சிரிச்சிங்கன்னா
அது வந்து 2 மணி நேரம் டீப் ஸ்லீப்புக்கு சமம்னு சொல்லி ஆய்வுல சொல்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம நீங்க தூக்கமின்மையா இருந்து நீங்க கண்டினியூஸா வேலை பார்க்கணும்னா சிம்பிள் ட்ரிக்கு ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி நீங்க வாய் விட்டு சத்தமா சிரிச்சிங்கன்னா அது 2 ஹவர்ஸ் அந்த தூக்கத்துக்கு அது சமமாகும். அப்புறம் வந்து தும்மல்னு வரும்போது நம்ம தும்மிடணும். எவ்வளோ ஃபோர்ஸாக தும்புறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தும்மிடணும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற டஸ்ட்லேருந்து பாக்டீரியாலேருந்து மற்ற விஷயங்கள் அது உடம்பு வெளியில் தள்ளுற ஒரு செயல். அதை அடக்கக்கூடாது. தும்பும் போது நிறைய பேர் அடக்குறாங்க, அப்படி அடக்கக்கூடாது. தும்பல் வரும்போது நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கர்ச்சீஃபையோ ஒரு டவலையோ ஏதோ ஒன்று வச்சு மூடிட்டு நீங்கள் ஃபோர்ஸாக வந்து தும்மிடுங்க. ஆனால் சில நேரங்களில் ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், ஒரு பப்ளிக் கேதரிங்கில் இருக்கோம், ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கோம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த மாதிரி தும்புறது வந்து அநாகரிகமாக இருக்கும், மற்றவங்களோட இதை வந்து டைவர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டும் இப்போ பண்ணுங்க. இந்த பல்லு இருக்கு இல்லையா, இந்த பல்லுக்கு பின்புறம் உள்பக்கம் அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அந்த பல்லுனுடைய பின்புறத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நிமிடம் அந்த பல்லுடைய பின்புறத்தில் வந்து நாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி 1 நிமிடம் இருந்தீங்கன்னா அந்த தும்மல் வர நேரத்துக்கு அதை பண்ணீங்கன்னா தும்மல் வராது. அந்த நேரத்துக்கு அவாய்ட் பண்ணிட்டு அப்புறமா வரும்போது பொதுவாக தும்மலை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது. பட் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எமர்ஜென்சிக்கு இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 டிப்ஸை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை தினம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ரெகுலராக போடுற வீடியோக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.